ஓம் சாந்தி. 17/11/2023 சிவபாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்காரம் முரளி, பாப்தாதா, மதுபன். முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, உங்களுடைய கடமை என்ன? முழு உலகத்திற்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பது, இதுவே உங்களுடைய கடமையாகும். இரண்டாவது, நல்ல குழந்தைகளின் அடையாளம் என்ன? யார் நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்களுடைய புத்தியில் நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் தாரணை ஆகும். மூன்றாவது, யாருக்கு உதவி கிடைக்கிறது? தந்தையை யார் நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு தந்தையின் உதவி கிடைக்கிறது. நான்காவது, சரீரம் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யோக போதை. ஞானம் மற்றும் யோகத்தின் தாரணை இருந்தால்தான் சரீரம் கூட நன்றாக இருக்கும். தாரணை இல்லை என்றால் சரீரம் மேலும் கெட்டுக்கொண்டே போகும், இன்னும் கஷ்டம் கொடுக்கும். அஞ்சாவது கேள்வி, எதன் மீது அன்பு வைக்க வேண்டும்? பாபா மீதும் பாபாவின் செல்வத்தின் மீதும் மிகுந்த அன்பு வைக்க வேண்டும். fill in the blanks. டேஷ் கமா டேஷ் அலங்கரிக்க வேண்டும். ஞானம் மற்றும் யோகத்தினால் அலங்கரிக்க வேண்டும். இரண்டாவது, டேஷ் செய்யவில்லை என்றால் டேஷ் வரிசையில் வர முடியாது. தாரணை செய்யவில்லை என்றால் மகாரதியின் வரிசையில் வர முடியாது. மூன்றாவது, ஞான யோகத்தில் யார் வேகமாக செல்கிறார்களோ அவர்கள் தந்தையின் டேஷ் மற்றும் டேஷ் நெருக்கத்தில் வருவார்கள். ஞான யோகத்தில் யார் வேகமாக செல்கிறார்களோ அவர்கள் தந்தையின் கழுத்து மாலை மற்றும் சிம்மாசனத்தில் நெருக்கத்தில் வருவார்கள். நான்காவது, யோக பலத்தினால் டேஷ் சுலபமாகிவிடும். யோக பலத்தினால் எல்லா காரியங்களும் சுலபமாகிவிடும். அஞ்சாவது, ஸ்ரீமதப்படி முற்றிலும் நடக்கவில்லை என்றால் டேஷ். ஸ்ரீமதப்படி முற்றிலும் நடக்கவில்லை என்றால் அழிந்து போய் விடுவார்கள். இல்லையா? எல்லாம் போயிடுமா, அழிந்து போய் விடுவார்கள். ஆறாவது, உழைப்பினால் தான் டேஷ் ஆவீர்கள். உழைப்பினால் தான் சக்சஸ்ஃபுல் அல்லது வெற்றியாளர் ஆவீர்கள். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.